அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. இங்க பாரு, நீ நேரா சித்தப்பா வீட்டுக்கு போயிடு, புரிஞ்சதா? அங்க இன்னைக்கு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஆப் லான்ச் வந்தா போறோம். ஓகே இரு, நான் உனக்கு ஆட்டோ புக் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா. நான் காத்தால என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பைய வச்சுட்டு குளிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். இது பாரு, நீ உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு இப்படி ஒரு ஓரமா பேசாம உட்காந்து. யார் நீ? ஓரமா பேசாம ஏதாவது நடக்கிற கதையா பேசுப்பா நீ. இதனால நேரமாவே கிளம்பி போயிடுச்சு. நான் இங்கேதான் வந்திருக்கேன். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்க இங்கேயும் வரலன்றீங்க. நான் இனிமே எங்க போய் அவளை இல்லைன்னு. ஐம் சாரி லக்ஷ்மி. இப்படி சொன்னா மகாலட்சுமிக்கு தான் கேட்கும். இந்த பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாது. இந்த அப்பார்ட்மெண்ட்ல நிறைய வீடு இருக்கா, வேற ஏதாவது வீட்டுல கூட அவ வேலை பண்ணிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அங்கெல்லாம் தேடுவோம், வாட்ச்மேன் கிட்டையும் கேட்போம். அதெல்லாம் சரி, அப்படி என்ன ஒய்ஃபை கோவமா திட்டினேன்னு குறைக்காத. ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு தான் நான் கேட்டேன். 28 வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. எவ்வளவோ கோவம், எவ்வளவோ சண்டை. நான் தான்டா வீட்டை விட்டு வெளில போவேன். நீ எப்படி? என் கவலை எல்லாம் உனக்கு காமெடியா தெரியுதா? நீ வரும்போதே கேட்டல்ல. எனக்கு உன்னை விட்டா வேற யாருன்னா இருக்கா? எங்க 2 பேர் பத்தின விஷயம் எங்க வீட்டுல தெரிஞ்சு போச்சுன்னா தேர் பிளானிங் சம்திங். இவளை வேற எங்கேயும் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. என்னால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னா. ட்ரூ லவ்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உன் சித்தப்பா இருக்காரு, அதான் எங்க அப்பா. He is dead against these love marriages. டேய் ஆதி, நான் கிளம்புறேன். இது பெருசா போலீஸ் கேஸ் ஆகிறதுக்குள்ள நான் இங்கே கிளம்புறேன். டேய், உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா ஒன்ன கூட விட்டுருவான். என்கிட்ட ஒத்துப்பா. டேய், நான் கிளம்புறேன்.